விலைக்கு தானே, வாக்குகளையே விலை கொடுத்து வாங்குகிறார்கள். கட்சியையே கூட்டணிக்கு விலை கொடுத்து வாங்குற வல்லமை படைத்த கட்சியாக திமுக இருக்கு. அதுல ஒரு செலவை எடுத்து கொடுத்தா நம்ம நேரடியா அட்டாக் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இறங்கி அது நமக்கு எதிர் விலையை கொண்டு வந்துடும். அப்போ வேற ஒரு ஆள் கிட்ட சொல்லி நீ அடிப்பாடுறது, அந்த மாதிரி தான் எனக்கு என்னவோ நாம் தமிழர் கட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது இன்னும் அவர்களுடைய கட்சியின் சரிவை வேகப்படுத்தும், விரைவுபடுத்தும். அவங்க இதுவரையில் அவங்க சேர்த்து வச்சிருந்த அந்த மக்கள் நல்லெண்ணத்தை, ஆதரவை ரொம்ப வேகமாக இழந்துருவாங்க. 2026 தேர்தலில் அவங்க நிச்சயமாக உறுதியாக 50% அவர்களுடைய ஆதரவை, மக்கள் ஆதரவை இழந்துருவாங்க உறுதியாக. ஒரு தலைவர், கோடிக்கணக்கான பேர் அவர் விரும்புகிறாங்க, இளைஞர்கள் 2 கோடி இளைஞர்கள் மக்கள் விரும்பப்படுகிற ஒரு கட்சி. நம்ம அதை அவமானப்படுத்தக்கூடாது இல்லையா? அந்த தலைவரை தனிப்பட்ட முறையில் பேசுகிறாங்க, ஆபாசமாக பேசுகிறாங்க. அப்போ நேச்சுரலி தேர் வில் பி ரியாக்ஷன். எல்லாரும் விஜய் மாதிரி நிதானமாக இருக்க மாட்டாங்க.